ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். நான் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு பயங்கரமான உண்மையை சொல்ல போகிறேன். ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் சரண்டர் பண்ணணும் அண்ட் லெட் கோ பண்ணணும். யூனியன் நடக்கணுன்னா யூ ஹாவ் டு லெட் கோ கம்ப்ளீட்லி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த லெட் கோவோட ஒரு பவர் என்ன, அது எதனால் நம்ம பண்ணணும், அது பண்ணும்போது வாட் ஹேப்பன்ஸ் டு த டிவைன் மாஸ்குலைன் அண்ட் வாட் ஹேப்பன்ஸ் டு டிவைன் ஃபெமினைன், ரெண்டு சைடுமே சொல்கிறேன். ஆக்சுவலி டிவைன் மாஸ்குலைனை பொறுத்த வரைக்குமே நீங்கள் வந்து ஒரு ஃப்ளர்ட் எனர்ஜி தாங்க. இதுதான் உண்மை. ரொம்ப வலிக்கும் உங்களுக்கு நான் சொல்கிறத கேட்கும்போது, பட் தட்ஸ் அ ட்ரூத். அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்படிங்கிறது ஒரு ஃப்ளர்ட் எனர்ஜி தான். நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் நார்மலாக உங்கள் டிவைன் மாஸ்குலைன் இல்லாமல் வேறு ஒரு பர்சன்கிட்ட இந்த மாதிரி ஓவராக அன்பை கொடுக்கறது, இல்லை பின்னாடியே துரத்துறது, சேஸ் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணுவீங்களா? பண்ண மாட்டிங்கல்ல. ஏன்? பிகாஸ் அது வந்து உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு போகிற ஒரு விஷயம் அண்ட் உங்கள் பவரில் இல்லாமல் இருக்கிற ஒரு விஷயம். அது உங்களுக்கே பிடிக்காது அந்த மாதிரி பண்ணுறது. பட் இது உங்கள் சோல் கனெக்ஷன் அப்படிங்கிறதுனால நீங்கள் இங்கே அதை பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணுறவங்கள ஆக்சுவலி தப்பாக தானே இத்தனை நாள் பேசிகிட்டு இருந்தீங்க. அந்த மாதிரி போகிறவங்களெல்லாம் நம்ம தப்பாக பேசியிருப்போம், ஜட்ஜ் பண்ணியிருப்போம். ஆனால் கடைசியில் நம்மளே அந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சிருப்போம். ஸோ அது வந்து ஒரு பாடம் கூட நமக்கு. அண்ட் இங்கே என்னென்னா, அப்படி போகிற ஒரு எனர்ஜியை மற்றவங்க எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ நீங்களே அப்படி தான் பார்ப்பீங்க அப்படின்னா உங்களை அப்படி தானே உங்கள் டிவைன் மாஸ்குலைனும் பார்ப்பாங்க. என்ன பண்ணாலும் வேண்டான்னு வச்சாலும் திரும்ப திரும்ப வர்றாங்க. ஆனால் உங்ககிட்ட ஒரு அட்ராக்ஷன் அவங்களுக்கு இருக்குது. சோல் கனெக்ஷன் இருக்கிறதுனால பயங்கரமான ஒரு அட்ராக்ஷன் அவங்களுக்கும் வரும். ஸோ அவங்களால அதை டினை பண்ண முடியாது. பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த பர்சன் ஒரு ஃப்ளர்ட் எனர்ஜி, அவ்வளோதான். அந்த சோல் கனெக்ஷன்லாம் அவங்களுக்கு தெரியாது. நமக்கு அது தெரியறதுனால நம்ம வந்து அதை வந்து நம்மளோட ஒரு ரைட்டாக எடுத்துக்கிறோம், நம்மளோட அவகாசம்னு நினச்சிட்டு நம்ம பாட்டுக்கும் அவங்கள்ட்ட திரும்ப திரும்ப போய் பேசுகிறோம், அன்பு மாதிரி கொட்டுறோம், நமக்குள்ளே பெருமையாக நினச்சிக்கிறோம். பட் நம்ம கேவலமாக தான் அங்கே ட்ரீட் பண்ணப்படுறோம் அப்படிங்கிறத மறந்துடுறோம். அதனால தாங்க லெட் கோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா நீங்கள் என்ன இந்த மாதிரி ஒரு ஃப்ளர்ட் எனர்ஜியாக பார்க்குற ஒரு மனுஷனை என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது. என் சோலாகவே இருக்கட்டும், அந்த ஹியூமன் ஃபார்ம் இன்னும் எனக்கு புரியல அப்படின்னா நான் என்னை வந்து அந்த மாதிரி ஒரு பிளேஸில் இனிமேல் வைக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்கள் பவரில் வந்து எப்போ நீங்கள் கம்ப்ளீட்லி லெட் கோ பண்ணுறீங்களோ அங்கே தான் உங்கள் டிவைன் மாஸ்குலைனுக்கு சேஞ்சஸ் ப்ராப்பராக வரும். அது வரைக்கும் என்னன்னே தெரியாமல் புஷ் அண்ட் புல்லில் போயிட்டே இருப்பாங்க. என்னடா இந்த பர்சன்கிட்ட இவ்வளோ அட்ராக்ஷன் வருது, ஏன் இப்படி வருது இப்படிங்கிற யோசனையை தவிர அதுக்கு மேலே ஒரு தாட் போகாது. ஆனால் என்னைக்கு நீங்கள் யூ ஹாவ் லாஸ்ட் மீ இன் யுவர் லைஃப் அப்படின்னு தைரியமாக உங்களால் சொல்ல முடியுது, அதுக்கப்புறம் அவங்க வந்தால் கூட உங்ககிட்ட கொஞ்சம் கூட அந்த ஒரு அன்பு கொடுக்கணுங்கிற அந்த எண்ணம் வராமல் நார்மலாக பேசுவீங்க. பட் கொஞ்சம் கூட அந்த அன்பு கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணாது. பிகாஸ் யூ டோன்ட் டிசர்வ் மை லவ் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக உங்களுக்கு ஃபீல் ஆகும். அந்த மோமெண்ட் தான் ப்ராப்பர் லெட் கோ அப்படின்னு சொல்கிறது. இட்ஸ் நாட் ஈஸி. பிகாஸ் ஈவன் வென் யூ டூ தேட் உங்கள் மைண்டை வந்து அவ்வளோ கண்ட்ரோலாக நீங்கள் பண்ணும்போது கூட என்ன ஆகும் அப்படின்னா, ஐ ஹவ் டோல்ட், உங்கள் நர்வஸ் சிஸ்டம் அந்த பெயின் நிறைய இருக்கும் உள்ள. ஸோ அந்த நர்வஸ் சிஸ்டம் ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அவங்களோட எனர்ஜி கிடைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு வந்து தெரியாமல் உங்கள் நர்வஸ் சிஸ்டமில் பெயின் வரும், கொஞ்சம் பயம் வரும், உங்களுக்கு திரும்ப கால் பண்ணணும் இல்லை பேசணும் அப்படிங்கிற அந்த ஒரு தாட் வரலாம். பட் ஸ்டில் த ஸ்டேட் வேர் அங்கே உங்களால் கண்ட்ரோலாக இருக்க முடியுது அப்படிங்கிறது இஸ் வேர் யுவர் பாடி ஆல்சோ இஸ் ஹீலிங் மோர் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் பாடியும் அந்த இடத்துல வந்து கம்ப்ளீட்லி நீங்கள் ஸ்ட்ராங்காக நின்னீங்க அப்படின்னா அதுக்கு ஹீல்ட் ஆகிடும் கம்ப்ளீட்டாக. அந்த ட்ரிகர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி உங்கள் பாடியில் இருக்கிற எஃபெக்ட்டும் போயிடும். உங்களுக்கு அவங்களோட எனர்ஜி கிடைக்காது. இட் வில் பி அ சட்டில் ஒரு ஃபீலிங் தான். அது மேலே அந்த தாங்க முடியாத எனர்ஜியாக அது வராது. ஸோ அங்கே வந்து உங்களுக்கும் வந்து அந்த இடத்துல யூ வில் நெவர் ஃபீல் மிஸ்ஸிங் தட் பர்சன். ஏன் தெரியுமா? அங்கே தான் நீங்கள் வந்து ப்ராப்பராக நான் வந்து அந்த ஒரு லவ் வெளியில் தேட வேண்டிய ஒரு அவசியமே இல்லை அப்படிங்கிறதும், அது எனக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறதையும் 100% நம்பி, நம்புறதை விட என்னென்னா அது வந்து உங்களுக்குள்ளே அப்படியே சேர்ந்து இருக்கும். நம்புறதுன்னு கிடையாது, அது உங்கள் ஸ்லோலி நீங்கள் அந்த ஸ்டேட்டுக்கு ரீச் பண்ணிடுவீங்க. உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுவீங்க. அப்புறம் வந்து there will be moments like உங்கள் டிவைன் மாஸ்குலைன் பற்றி உங்களுக்கு ஞாபகமே இருக்காது. நீங்கள் பாட்டு ஹாப்பியாக உங்கள் லைஃப்பில் இருப்பீங்க. அப்புறம் நடுவில் வரும்போது ஐயோ நான் இந்த ஹோல் டே நான் எனக்கு ஞாபகமே வரலையே இவங்களை பற்றி அப்படிங்கிற ஒரு தாட் வரும். அங்கே ஆக்சுவலி வாட் இஸ் ஹேப்பனிங் இஸ் உங்களோட அந்த இன்னர் சைல்டு வந்து மர்ஜ் ஆகிட்டு இட்ஸ் ஃபீலிங் ஸோ சேஃப். அதாவது லவ் அப்படிங்கிறது ரொம்ப சேஃப் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்குள்ளே ஸ்ட்ராங்காக இருந்துடும். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் இது வரைக்குமே லவ் வந்து எப்போதுமே ஒரு சேஃபான விஷயமா நம்ம பார்த்தது கிடையாது. நமக்கு வந்து அது என்றைக்குமே பெயினை கொடுக்குற ஒரு விஷயமா தான் பார்த்துருக்கோம். ஸோ அதனால் எப்போதுமே
அவங்க நம்மளை விட்டு போகும்போதெல்லாம் நம்ம சேஸ் பண்ணுறது எதனால் அப்படின்னா அந்த லவ் எனக்கு கிடைக்காம போயிடுங்கிற பயம். ஸோ அந்த பயத்துலேருந்து நம்ம வெளியில் வந்து ஐ டிசர்வ் த ரைட் கைண்ட் ஆஃப் லவ் அப்படிங்கிறதும், இந்த பர்சன் எங்கே போயிட போகிறாங்க, எங்கே வேணால் போட்டோம், எத்தனை நாள் வேணாலும் எடுத்துக்கிட்டோம், டிவைன் இருக்கார், அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய பாடங்களை எல்லாம் கற்றுக் கொடுத்து அவங்க ரைட்டான டைமில் வருவாங்க. ஆனால் அவங்க வருவாங்க அப்படிங்கிறதுக்காக என் லைஃப்பை அவங்க வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்கிற ஸ்டேஜெல்லாம் போயிடுச்சு. நான் என் லைஃப்பை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி என்னோடய லைஃப்பில் அட்ராக்ட் பண்ண வேண்டிய அபண்டன்ஸ் எல்லாம் அட்ராக்ட் பண்ணி சூப்பராக வாழ போகிறேன் அப்படிங்கிற தாட் ப்ராசஸில் போயிடுவோம். அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அதெல்லாம் கடவுளோட அந்த ஒரு செயல்கள் தான். நடக்கட்டுமே, என்ன அவர் வச்சுருக்காரோ அது நடக்கட்டுமே, எது நடக்கணுன்னாலும் அது பாசிட்டிவாக நமக்கு ரொம்ப நல்லதாக தான் நடக்கும். அந்த நம்பிக்கையோட அப்படி போங்க. அவங்க மெதுவாக அந்த ஃப்ளர்ட் எனர்ஜி இல்லை, இது வந்து இந்த பர்சன் கிட்ட பேசாமல் இருக்கும்போது, அவங்களோட எனர்ஜி கிடைக்காம இருக்கும்போது என்னால் தாங்க முடியல, என் லைஃப்பில் மொத்தமாக பிரச்சனைகள், இது வந்து வேறு என்னமோ அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த டைமை நீங்கள் கொடுத்து நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஹாப்பியாக இருங்க. என்னைக்காவது வருவாங்க, வரும்போது பார்த்துக்கலாம். நம்மலாம் வெயிட் பண்ணிக்கலாம் இருக்கிறதெல்லாம் கிடையாது. அன்றைக்கி வரும்போது நம்ம சிச்சுவேஷன் எப்படி இருக்கோ அப்படி தான் அவங்களுக்கு சான்ஸ். ஓகே டியர்ஸ், டேக் கேர், பாய்.